வணக்கம், நான் கீதா அன்பழகன். இன்றைக்கி என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது அட்சய திருதியை பற்றி தான். இந்த அட்சய திருதியில் நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் வாங்கக்கூடாத பொருட்கள் பற்றின ஒரு பதிவு தான். வாங்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன். அது லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். சரிங்களா? இந்த அட்சய திருதி 10ஆம் தேதி, அதாவது 10/5/2024 சுக்லபட்சம் சுக்லவாரம் வருகிற ஒரு அற்புதமான அட்சய திருதியாக வருகிறது. ரொம்ப விசேஷ பலன்களை கொண்டு வருகிறது. அன்று ஜாதக ரீதியாக பார்த்தால் 5 யோகங்கள் நிறைந்து வருகிறது. எல்லா ராசிக்காரர்களுக்குமே பொதுவாக அற்புதமான பலனாக இந்த ஆண்டு அமையும். குருவும் அற்புதமாக சுக்கிரன் வீட்டிற்கு வருகிறார். அதனால் பெண்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக, பெண்களிடம் அதிகமான பணப்பழக்கம் இருக்கக்கூடியதாக, பெண்களுக்கு அதிகம் தங்கம் சேரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கிறது. இது நான் குரு பயிற்சி பலன்லேயே நிறைய சொல்லியிருக்கேன். எல்லா ராசிக்கும் போட்டிருக்கேன், வேணுன்றவங்க போய் பாருங்கள். அதனால் இந்த அட்சய திருதி ரொம்ப விசேஷ பலனை கொண்டிருக்கிறது. அதனால் அட்சய திருதி அப்போ என்னென்ன உங்களால் வாங்க முடியுமோ வாங்குங்க அப்படின்னு நான் என்னென்ன வாங்கணும்னு போட்டிருக்கேன். தங்கம் தான் வாங்கணும், வெள்ளி தான் வாங்கணும்னு அப்படின்னு இல்லை. நீங்கள் மஞ்சள் உப்பு கூட வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது கூட ஒரு மூலிகை வாங்கி சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே ஒரு பதிவு போட்டிருக்கேன். அது ரொம்ப முக்கியமானது தான். கொஞ்சம் விலை தான், 50 ரூபாய் தான். ஆனால் நீங்கள் செலவு பண்ணி இந்த வாட்டி நீங்கள் வாங்கி வைங்க ஞாபகமாக. அது அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். சரிங்களா? இப்போ அன்னைக்கு என்ன செய்யக்கூடாது, என்ன வாங்கக்கூடாது, சரி நம்ம வாங்குறோமோ இல்லையோ தெரியாமல் இந்த பொருள்லாம் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கஷ்டம் நமக்கு அதிகமாக வரும். அப்படின்றதுக்காகத்தான் சரி இதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இன்னொரு தடவை நீங்கள் போகும்போது இதெல்லாம் நீங்கள் வாங்க மாட்டீங்க. வேண்டாம், இன்றைக்கி நல்ல நாள், வேணா முன்னாடியே வாங்கிக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணுவீங்க. சரிங்களா? அன்று என்னென்ன பொருட்கள் வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், முதல்ல பிளாஸ்டிக் ஐட்டங்கள் வாங்கக்கூடாது. கண்டிப்பாக அது பிளாஸ்டிக் மக்கோ பக்கெட்டோ என்னவோ உங்களுக்கு தேவை, அதாவது குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் தான். ஆனால் இருந்தாலும் அன்றைய நாள் வாங்கக்கூடாது. ஏனென்றால் பிளாஸ்டிக் என்பது ராகு காரகத்துவம் கொண்ட பொருள். அதனால் கண்டிப்பாக அன்றைய நாளில் நீங்கள் பிளாஸ்டிக் ஐட்டங்கள் எதுவுமே வாங்கக்கூடாது. அடுத்து இரும்பு சம்பந்தமான பொருட்கள் எதுவும் வாங்கக்கூடாது. அன்றைக்கி ஒரு தோசைக்கல் வாங்குகிறேன், இல்லை நான் கிளிப்பு வாங்குகிறேன், இல்லை வேறு ஏதோ ஒன்று வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, அன்றைக்கி தான் நீங்கள் போய்ட்டு மிக்ஸி வாங்குகிறேன், கிரைண்டர் வாங்குகிறேன், அந்த மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் நீங்கள் வாங்கக்கூடாது. அதை தவிர நீங்கள் அன்றைக்கி எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் நிறைய வாங்கலாம். டிவி வாங்கலாம். ஆனால் மிக்ஸி கிரைண்டரை தவிர டிவி வாங்கலாம், டேப் ரெக்கார்ட் வாங்கலாம், இல்லைனா சிஸ்டம் வாங்கலாம், நீங்கள் கம்ப்யூட்டர் வாங்கலாம். அந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டத்திலே அது லக்ஸரியாக, அதாவது அது சுக்கிரன் ஆதிக்கம் கொண்ட பொருட்கள், அந்த மாதிரி பொருட்கள் வாங்கலாம். ஆனால் இந்த மாதிரி இரும்பு சம்பந்தமான ஆயுதங்கள் கொண்ட அந்த மாதிரி மிஷின்லாம் வாங்கக்கூடாது. அன்னைக்கு அதுக்கு முன்னாடி வாங்கிக்கோங்க, இல்லைனா பின்னாடி வாங்குங்க. அன்றைய நாளில் அதை வாங்காதீங்க. அதுக்கப்புறம் சமையலுக்கு பயன்படுத்துகிற எல்லா விதமான ஆயிலும், அது எந்த விதமான எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, அது கடலை எண்ணெயோ நல்லெண்ணெயோ இல்லை பிராண்டட் ஆயிலோ எதுவாக இருந்தாலும் அன்னைக்கு எண்ணெய் என்ற ஒரு பொருள் கண்டிப்பாக நீங்கள் வாங்கக்கூடாது. முன்னாடியே நீங்கள் வாங்கிக்கிங்க. சரிங்களா? அந்த நாளில் தேவை என்றாலும் நீங்கள் வாங்கக்கூடாது. தேவை ஏற்படுது அப்படின்னா முன்தினமே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, அன்றைக்கி செய்யாதீங்க. அடுத்து நீங்கள் வாங்கக்கூடாத ஒரு பொருள் என்ன அப்படின்னா, மருந்து மாத்திரை. இது மருந்து மாத்திரை அப்படின்னு சொல்லும் போது, நீங்கள் ரெகுலராக சாப்பிட்றீங்க, பிபிக்கு சாப்பிட்றீங்க, சுகருக்கு சாப்பிட்றீங்க, இல்லை ஏதோ ஒரு மெடிசன் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்றீங்க அப்படின்னா, நீங்கள் அதை முன்னாலே நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதத்து மருந்து வாங்கணும், தீர்ந்து போகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் ஒரு நாள் முன்னாடி இல்லை ஒரு நாள் பின்னாடி அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அன்றைய நாளில் எக்காரணம் கொண்டும் நீங்கள் மருந்து வாங்காதீங்க. முடியலை, ஒரு எமர்ஜென்சி, அதுக்காக நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போகிறோம் அப்படின்னா அது வேறு விஷயம். ஆனால் ரெகுலர் செக்கப் தான், நான் ரெகுலராக செக் பண்ணலான்னு பார்க்குறேன், இன்றைக்கி சுகர் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக
அந்த அட்சய திருதி அன்னைக்கு போகாதீங்க. அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் எப்போவுமே பிளட் டெஸ்ட் எடுக்கக்கூடாது. சாதாரணமாக நம்ம போயிட்டு வெள்ளி செவ்வாயில் நம்ம போய் இந்த ரத்தம் டெஸ்ட் பண்ணுற விஷயம் செய்யக்கூடாது. எமர்ஜென்சி என்பது வேறு. ஒரு அவசரத்துக்காக போகிறது, அவசர தேவைக்கு அதுக்கு நாளோ கிழமையோ நேரமோ பார்க்கக்கூடாது. ஏனென்றால் அது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனால் நம்ம உயிரை நம்ம பாதுகாத்துக்கிறோம், நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம், நம்ம அதை ரெகுலர் செக்கப் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்திற்கு அந்த நாளில் நீங்கள் செய்யாதீங்க, அந்த நாளுக்கு நீங்கள் போகாதீங்க. அதனால் மெடிசன் சம்பந்தமான விஷயங்கள் அன்றைய தினத்தில் நீங்கள் புதுசாக காசு கொடுத்து வாங்காதீங்க வீட்டுக்கு. அந்த மாதிரி வாங்கினாலும் அன்றைய திரும்பவும் மருத்துவ செலவுகள், மருந்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விரய செலவாக நமக்கு அமையும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பக்கத்தில் இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்க இல்லை உங்கள் நண்பர்கள் அவர்களோடு தேவையில்லாத ஒரு வார்த்தைகள், சண்டை, மனஸ்தாபம், சங்கடம் அந்த மாதிரி நிகழக்கூடிய எந்த விதமான வார்த்தைகள் பேசுவதோ செய்வதோ எதுவோ செய்யாதீங்க. அந்த நாளில் ரொம்ப சந்தோஷமாக, அமைதியாக, ஆனந்தமாக, அற்புதமாக நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி நம்ம சிந்திக்கணும், அதை பற்றி நம்ம பேசணும், அதை பற்றி நம்ம செய்யணும். இறை நாமம் நம் மனதில் எப்பொழுதும் இருக்கணும், இறை சிந்தனை இருக்கணும். என்னென்ன மந்திரங்கள் தெரியுமோ அந்த மந்திரங்கள்லாம் சொல்லுங்கள். மந்திர ஜபம் நீங்கள் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு மந்திரம் உங்களுக்கு கிடைக்குது, தீட்சை வாங்குறீங்கன்னா அந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் அன்றைக்கி செய்தீங்க அப்படின்னு சொன்னால் அது மேலும் மேலும் உங்களுக்கு அற்புத பலன்களை கொண்டு ஆன்மீக வாழ்க்கையில் நீங்களை அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி அது அற்புதமாக உங்களை கூட்டி செல்லும். சரிங்களா? அந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம். தேவையில்லாத மனஸ்தாபம் தரக்கூடிய, மனசங்கடம் தரக்கூடிய, கணவன் மனைவிக்கு கூட சண்டை, சச்சரவு, வாக்குவாதம் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் செய்யக்கூடாது. குழந்தைகளை அன்று தினம் திட்டவோ அடிக்கவோ சபிக்கவோ கண்டிப்பாக கூடாது. வீட்டில் இருக்கிற குழந்தைகள், குறிப்பாக பெண் குழந்தைகளாக இருந்தால் அன்று ஒரு நாள் மட்டும், அதுவும் சுக்கிரவாரம் மகாலட்சுமிக்கு உகந்த நாள், அன்றைய தினம் நம்மளுடைய பாரம்பரிய உடையாகிய அழகான உடை அணிந்து அந்த குழந்தைகளுக்கு தலை நிறைய பூவை வைத்து அழகாக வாரி ஜடை போட்டு பூ வைத்து அந்த குழந்தையை எந்த மாதிரி அம்பாளாக நீங்கள் அலங்காரம் செய்யணும்னு விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி அலங்காரமாக அந்த வீட்டில் இருக்கின்ற பெண்கள் அழகாக இருந்தார்கள் என்றால் அந்த வீட்டில் மகாலட்சுமி தாண்டவம் ஆடுவாள். ஏனென்றால் மகாலட்சுமி சொரூபம்தான் அந்த வீட்டில் இருக்கின்ற பெண் குழந்தைகள். அதனால் அந்த குழந்தைகளை அன்னைக்கு ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி அழகாக வைங்க. வீட்டில் இருக்கிற பெண்களும் அன்னைக்கு அழகாக நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு அழகாக அலங்காரம் பண்ணி தலை நிறைய பூ வைத்து கொண்டு அற்புதமாக மகாலட்சுமி கடாட்சமாக இருங்கள். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய கணவருக்கு புதிய வாய்ப்புகளும், புதிய பதவி, பட்டம், அந்த மாதிரி விஷயங்களும், தொழிலில் நல்ல மேன்மையும் அந்த மாதிரி வரும். உங்களுடைய நேரம், உங்கள் முகத்தை பார்ப்பது, உங்களுடைய ராசி, அது அத்தனையும் அந்த ஆண்மகனுக்கு அற்புதமான பலன்களை பெற்றுத்தருவதாக இருக்கும். அதனால் இது மகாலட்சுமி சம்பந்தப்பட்ட நாளாக வந்ததனால் இந்த அட்சய திருதி ரொம்ப விசேஷமாக இருக்கிறது. நாம் எந்த அளவுக்கு அந்த நாளை நாம் பயன்படுத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த நாள் நமக்கு மேலும் பல பயனுள்ள தகவலை தருவதாக அமைந்திருக்கும். அற்புதமான ஒரு நாள். அதனால் அன்றைய நாளில் எல்லாமே மனநிறைவாக, அமைதியாக, சாந்தமாக, சந்தோஷமாக என்ன உணவு செய்கிறீங்களோ அதை செய்து அனைவரும் பகிர்ந்து சாப்பிடுங்க. தான தர்மங்கள் பண்ணுங்க, பறவைகளுக்கு பண்ணுங்க, விலங்குகளுக்கு பண்ணுங்க. யாராருக்கு முடியுமோ நாய்க்கு உணவளிக்கலாம், காக்காய்க்கு உணவளிக்கலாம், அந்த மாதிரி குருவிகளுக்கு தண்ணி கொடுங்க. இந்த கோடைக்காலம் என்பதனால் வயதானவர்களுக்கு உங்களால் முடிந்தது கொடுங்க, நீர்மோர் கொடுங்க. அந்த மாதிரி
உங்கள் என்னென்ன தானம் பண்ண முடியுமோ தானியங்களை பண்ணுங்கள். அரிசி, பருப்பு, சர்க்கரை, என்னென்ன பொருள் உங்களால் தர முடியும்னு நினைக்கிறீங்களோ அட்லீஸ்ட் 1 கிலோ, ஒரு 1/2 கிலோ அந்த மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம். ஒரு 10 ரூபா கூட நீங்கள் செலவு பண்ணி அன்றைக்கி கொடுக்கலாம். நீங்கள் 10 ரூபா அன்றைக்கி தானம் பண்ணி ஒரு புண்ணியத்தை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த புண்ணியம் உங்களுக்கு பல மடங்காக பெருகி உங்களுடைய அக்கௌண்ட்டில் போய் சேர்ந்துடும். சரிங்களா? அதனால் இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் தயவுசெய்து பயன்படுத்திக்கங்க. தேவையில்லாத பொருட்களை அன்று வாங்காதீர்கள். தேவையில்லாத பேச்சை அன்றைய நாளில் நம்ம வீட்டில் பேசாத இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கங்க. ரொம்ப அற்புதமான அட்சய திருதியை நாம் அனைவரும் சேர்ந்து அற்புதமாக அந்த நாளை கொண்டாடுவோம். சரிங்களா? நிறைய பதிவு அதை பற்றி போட்டிருக்கேன். அன்றைக்கி விளக்கெல்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் முடிஞ்ச வரை கண்டிப்பாக ஏற்றி பாருங்கள். இந்த ஆண்டு அற்புத ஆண்டாக அமையும் நமக்கு. சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.